அண்ணா 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 அடிக்கிறாங்க ஐயோ ஐயோ அண்ணா டாய் டாய் சைக்கிள் சபாஷ் டாக்கண்ணா பிரமாதம்டா இந்த கடைசியில சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு ஜகா வாங்கினிய பா பேட்டா ஒரு ஒருத்தர் எங்கெங்கயோ கிளம்பிட்டான் அதான் கண்ணாமண்ணா நடிக்கிறான் எவனாவது சைக்கிள் மேல வந்து உடச்சிட்டான்னா சைக்கிளுக்கு நான் எங்க என்ன போவேன் ஐயோ யோ எச்ச தண்ணி ஊத்துறது தெரியல பாத்து வரக்கூடாது அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இனிமே பாத்து வரேன் உங்க பாட்டை விட்டு ரோடு மாதிரி இப்படி சர்ரு புருன்னு வரையே இனிமேலாவது பாத்து வா சரிம்மா காமாட்சி என்னம்மா இது சத்தம் ஒண்ணுமில்ல மாமா ஏய் என்னது எச்ச தண்ணி ஊத்துவாங்கன்னு தெரியாம திடீர்னு வந்துட்டேன்னு யார் ஊத்துனது அண்ணே வந்து வந்து சரி சரி போ போ டேய் என்னடா அது கேரியர்ல நம்ம தங்கப்பால்காரரு அவலரசி இடிச்சு சாப்பிடுன்னு என்கிட்ட கொடுத்தாரு இந்தாங்கண்ணே எனக்கு எதுக்குடா நீயே வச்சுக்க போ இல்லண்ணே இது எப்படி இடிச்சு சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது அதுக்கு என்ன வீட்டுல கொடுத்து இடிச்சு கொடுக்க சொல்றேன் போ ஏய் காமாட்சி இங்க வா ஏமா தெருவுல யார் வராங்க போறாங்கன்னு பாக்காம இப்படியா தண்ணி ஊத்துறது நான் பாத்துதான் மாமா ஊத்துனேன் ஆனா அவர் தான் திடீர்னு வந்துட்டாரு சரி சரி இந்த நெல்லை இடிச்சு அவள அரிசி பண்ணி கொடுமா ஏ காமாட்சி சாப்பிட்ட எண்ணெயில அப்படி அப்படியே கிடக்கு இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அது என்னடி கையில இல்லமா மாமா அவலரிசி இடிச்சு தர சொல்லுச்சு ஆஹா இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல இவனுக்கு வேலைக்கு ஆக்கி கொட்டுறது போறாதா இது வேற செஞ்சு கொடுக்கணுமா அக்கா என்ன ஆயி போச்சுன்னு இப்படி கத்துற உங்களால இடிச்சு கொடுக்கணும்ல சொல்லுங்க ஆமாண்டா சொன்னா மட்டும் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துரும் கொஞ்சமாவது இந்த வீட்டை பத்தி நினைக்கிறியா எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்துறது எவனையாவது போட்டு அடிக்கிறது உதைக்கிறது இது போதாதுன்னு ஐயாவுக்கு அவலரிசி வேற கேக்குதோ எனக்கு இல்லக்கா வேற இருக்கு அந்த பையன் ராமகிருஷ்ணன் இல்ல அவனுக்கு ஆமா உனக்கு செய்யறதே வெட்டி வேலை இதுல போற வரவனுக்கு எல்லாம் வேற செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணுமா அக்கா அவனை பத்தி அப்படி பேசாத பாவம் அந்த பையன் ஒரு அனாதை ஆமாக்கா அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்பதான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அவனுக்கு பெத்த தாய் தகப்பன் அண்ணன் தம்பி யாருமே இல்லக்கா எதுக்குமே கலங்காத என் மனசு அவனுக்காக கொஞ்சம் அழுதுச்சு பாவக்கா நம்மளை விட்டு அவனுக்கு வேற யார் இருக்காங்க அண்ணே அண்ணே என்னை காப்பாத்துனே என்னை காப்பாத்துனே டேய் எந்திரா நீங்க காப்பாத்துறேன்னு சொன்னாதான் உங்க காலை விடுவேன் காப்பாத்துற ஏந்திரி என்னடா விஷயம் என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டாங்கண்ணே ஏண்டா வீட்டுல 2 மூட்டை நெல் எடுத்து வித்தேன் இதுக்கு போய் என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டாங்கண்ணே ஏண்டா நெல்லை திருடி விக்கிறது தப்பு இல்லையா தப்புதானே இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேனே இந்த ஒரு தடவை மட்டும் காப்பாத்தி விட்டுருங்கண்ணே சரி பஞ்சாயத்து எப்ப கூட்டுறாங்க இந்நேரம் கூட்டியிருப்பாங்க ஏண்டா நெல்லை எடுத்து வித்து முட்டியாமே வாஸ்தவம் தானா ஆமாங்க என்னடா முணுமுணுக்குற சத்தமா சொல்ல ஆமாங்க அப்ப குற்றத்தை ஒத்துக்கிறியா ஆமா அப்ப பஞ்சாயத்துக்கு பணம் நெல்லுக்கு தண்டம் அபராத தொகையை கட்டிப்புட்டு வீடு போயிடுச்சாரு என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு அவன் தான் ஒத்துக்கிட்டானே அப்புறம் என்ன தெண்ட வேண்டி கிடக்கு தெண்டம் இந்தாகப்பா இந்த பஞ்சாயத்துல பேசணும்னா எங்க ஐயா தான் பேசணும் ஆளாளுக்கு நாட்டாமத்தனம் பண்ணீங்க அது நல்லா இருக்காதா என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றவன் ஊரை மிரட்டி பழைக்கிறது போறாது போல இருக்கு அதனாலதான் பஞ்சாயத்தையே மிரட்ட வந்துட்டான் என்னம்மா மகாராணி ஊரை மிரட்டி நான் பிழைக்கிறேனா அது நீ சொல்றியா வேலு தம்பி அவகிட்ட என்ன பேசுற நான் தான் எங்க மலை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன் என்கிட்ட பேசு நெல்லை எடுத்து வித்தது தப்புன்னு சொன்னான் நெல்லை எடுத்து வித்தது தப்புன்னு ஒத்துக்கிட்டான்ல அப்புறம் என்ன பெரிய பஞ்சாயத்து அவங்க அண்ணன் தானப்பா பஞ்சாயத்தை கூட்ட சொன்னா அதுக்கு என்ன பண்ண சொல்ற குடும்ப சொத்துல தம்பிக்கு பங்கு இல்லையா பங்க பிரிச்சு கொடுக்க சொன்னா இவன் அண்ணன் கொடுப்பானா என்ன இந்தப்பா வேசாமி பஞ்சாயத்து தலைவன் ஒருத்தர் இருக்காரு நீ எதுக்கு எதிர்த்து பேசிட்டே இருக்கா என்னைய பெரிய பஞ்சாயத்து தலைவர் இவர் வீட்டுல நடக்கிற அநியாயத்தை இவர் கேக்குறாரா என் குடும்பத்துல அக்கிரமம் அநியாயம் நடக்குதா என்னப்பா இது ஏயா ரூபாய்க்கு 25 காசு வட்டி வாங்குறது அநியாயம் இல்லையா ஐயோ பெரிய அநியாயமா இருக்குதே வாங்குறவன் குடியெல்லாம் மூழ்கி போயிடும்
அசலுக்கு மேல 3 மடங்கு வட்டி வாங்கிட்டு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ஏழைங்களை ஏமாத்துறது நியாயமாயா? பாவம் மாவோ பாவம். வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு பணம் கொடுக்க முடியாத ஏழைங்க வீடு நிலத்தை தாம் பேருக்கு பத்திரம் எழுதிக்கிறாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிற? நம்பவே முடியலையே. இவ்வளவு அக்கிரம் பண்றது யாரு சொல்லு. பஞ்சாயத்துல வச்சு நல்ல கிளைகளின்னு கிழிச்சு போடுறேன். அது யாரா? தோ உன் பொண்டாட்டி தான். என்னங்க அம்மாவே சொல்லிவிட்டா? இந்த வழக்குல அண்ணன் தம்பி 2 பேரும் ஒத்தியா போட சொல்லி திருப்பி சொல்றேன். இதோட பஞ்சாயத்து காய் இது. வேண்டாம். வாங்கப்பா போங்க, அவங்க வேலையை பாருங்கப்பா. போங்கப்பா. என்னடி சொல்ற? ஒரு இழவும் புரியல. நீ ஒரு பைத்தியம். உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் இந்த கணத்துல உழுது சாவ போறேன். ஓஹோ, தற்கொலையா? அதுக்கு இவ்ளோ பெரிய கயிறு எதுக்கு? கயிறு சின்னதா இருக்கணும். அப்ப நான் வீட்டுக்கு போய் கத்தி கொண்டு வரேன். இது சின்னதா வெட்டிக்கலாம். என்னடி ஆச்சு? விவரமா சொல்ல. இல்ல நானே தள்ளிடுறேன் பாரு. ஏக்கா, நம்ம மேல உசிரியே வச்சிட்டு இருக்கறவங்கள ஏமாத்துறது தப்பு இல்லையாக்கா? ஆமா, தப்புதான். எங்க வீட்ல வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வாக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணம்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேலயும் நான் உசுரோட இருக்கணுமா? இதுக்கு ஏண்டி உசுர வேணும்? நேரம் வந்துருச்சு, சந்தோஷமா பண்ணிக்க வேண்டியது தானே. என்னக்கா எல்லாத்தையும் நீ இப்படி பேசுற? அவரு என்னையே நினைச்சிட்டு இருக்காரு. அவரை கைவிட்டா அது தெய்வம் சும்மா விடாது. ஏய், எப்பாவது உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரா? இல்ல. ஆனா என்னடி இது? ஆனா அவனா? பதில் சொல்லடி. அன்னைக்கு நீங்க எல்லாம் பூஜையில கல்யாணம் பண்றப்போ என்ன மட்டும் தானே நல்ல பொண்ணுன்னு சொன்னாரு. அன்னைக்கு தாவணி பறந்து போய் விழுந்ததா? ஓ வீட்ல விழுந்தது. அவரு வீட்ல தான் போய் விழுந்தது. அன்னைக்கு சினிமாக்கு வந்தாரு. நீ கூப்பிட்டா வந்தாரு. நான் கூப்பிட்டு தானே அவரு வந்தாரு. இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்ற? நீ என்ன ஏமாந்து பாக்குற. எங்க வீட்டுக்காரங்களோட சேர்ந்து அவங்களுக்கே என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற. அடி பாவி, நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டியா? நீ வேணா வா, நான் அவரையே சொல்ல சொல்றேன். அடி கருத. நானா? என்னம்மா இது? என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? யோ பேசாதயா. கள்ளம் கபடம் இல்லாம இருந்த இந்த பொண்ணு வாயிலேயே வயித்துலயும் அடிச்சுக்கிட்டு அழுவுற மாதிரி பண்ணிட்டியா? என்னம்மா சொல்றீங்க? ஏய், ஏடி இப்படி உம்படா மூஞ்சி மாதிரி சும்மா நிக்கிற? சொல்லி தொலைய. ஐயோ, இப்படிலாம் அவனை தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வெஸ்ட் குடிச்சிட்டு செத்து போயிருப்பேனே. உண்மையா மனசார ஆசை வச்சு எனக்கு ஒன்னால இப்படி ஒரு நிலைமையா? என்னையா சொல்ற? நான் இந்த சின்ன பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் தங்கச்சி மாதிரி நினைப்பு வந்ததே தவிர வேற எந்த மாதிரியும் தவறா நினைக்கலமா. நீதான் என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். சின்ன பொண்ணு, இங்க வாடி. யோ, இத பாத்துக்கயா. ஏண்டி இந்த ஆள் இப்படி அழுமூஞ்சியா இருக்காரு? போய் இந்த ஆள் மேல ஆசை வச்ச? ஆமாக்கா, சரியான உண்மைதான் மூஞ்சி. அது சரி, உனக்கு பார்த்த மாப்பிளையும் இப்படிதான் இருப்பாரு? அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு அம்சமா அழுக்கா இருப்பாருக்கா. ஏய், அவ்வளவு அழகான மாப்பிளைய விட்டுட்டு ஏண்டி இந்த குரங்கு மூஞ்சி மேல ஆசைப்படுற? இந்த ஆளு முன்னாலேயே அந்த அழகான மாப்பிளைய கட்டிக்கிட்டு நீ நல்லா இருக்கணும். சரி வா. யோ, அப்ப நாங்க வரோம். சொல்லிட்டு வாடி. அண்ணே, அப்ப நான் போயிட்டு வரேன். ராமகிருஷ்ணா, நீ தப்பிச்சடா. ஏமா வெள்ளத்தாயி, காமாட்சிக்கு எப்பமா கல்யாணம்? கால நேரம் வரும்போது தானா நடந்துட்டு போகுது. எனக்கு மட்டும் ஆசை இல்லையாக்கா? அதுக்கெல்லாம் வசதி வேண்டாமா? கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்ப விக்கிற விலவாசியில இவ எப்படி கல்யாணத்தை நடத்த போறா? பாட்டி, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனா வெள்ளத்தாய் கஷ்டப்படும் போது அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருந்துருவேனா? நீதான் புண்ணியவதியாச்சே,
பருத்தியார் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியா? அத விடு பாட்டி. அதுக்குதான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். போன வருஷம் எங்க அக்கா மாவன் முருகேசன்ல அவன் திருவிழாவுக்கு வந்திருந்தான். அவன் காமாட்சி சாரமாடியா பாத்துட்டு அவளதான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறானா. எங்க அக்கா கூட எனக்கு கருத்தாச்சி போட்டிருக்கா. வெள்ளத்தாயி நீ சரின்னு சொல்லு, முடிச்சு விடுவோம். இல்லக்கா, காமாட்சியை என் தம்பி வேலுவுக்கு தான் கட்டி கொடுக்க போறேன். தம்பியா தம்பி உருப்பிடாம ஊரை சுத்தி ஊரு ஒம்பு வளர்க்கிற பயலுக்கு பொண்ணை கொடுக்க போறாளாம். அவனுக்கு வாக்கப்பட்டா அடி உததான் மிஞ்சும். அவன் ரொம்ப நல்லவன். வீண் ரொம்புக்கெல்லாம் போக மாட்டான். முரடனா இருந்தாலும் ஒரு குழந்தை மாதிரி. இதோ பாரு வெள்ளத்தாயி, இடம் பெரிய இடம், சொத்து பத்து நிறைய தேரும். அது மட்டும் இல்ல, பையன் ஒரே பையன் கவர்மெண்ட் பஸ்ல உத்தியோகம் பார்த்து கை நிறைய வேற சம்பளம் வாங்குறான். உனக்கு எந்த செலவும் இல்ல. அவங்க நகையெல்லாம் நிறைய போடுவாங்க. அது மட்டும் இல்ல, காமாட்சியும் ராணி மாதிரி காலம் பூரா ஜாம் ஜாம்னு இருக்கலாம். நல்லா யோசனை பண்ணி பாருமா. உன் கூட பிறந்த பாசத்துக்காக உன் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாத. உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுமேங்கறத கொஞ்சம் நினைச்சு பாரு. சொல்லாடி. இத பாரு, தானா வர ஸ்ரீதேவிய காலால எட்டி உதைக்காத. ஊன்னு சொல்லுமா. சொல்லுடி. அட சொல்லுமா. என்ன அட சொல்லு. அட சொல்லு. அட சொல்லுடி. கட்டிமலாம் 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 இல்ல ஜோரா கட்டிமலாம். ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருங்கம்மா. என்னங்க, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? எனக்கா? யார் எழுதிருக்காங்க? பிரிச்சு படிச்சு பார்த்தா தானங்க தெரியும். படிச்சு பாருங்க. ஐயோ, எனக்கு படிக்க தெரியாதுங்க. கொஞ்சம் படிச்சு காட்டுங்களேன். பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கீங்க, படிக்க தெரியாதுன்றீங்களே. ஐயோ, நிஜமாவே எனக்கு படிக்க தெரியாதுங்க. கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. உண்மையாவா? படிப்பேன், அப்புறம் கிண்டல் பண்ணக்கூடாது. சரிங்க. அன்புள்ள காமாட்சி அக்காவுக்கு சின்ன பொண்ணு எழுதுவது. அடடே, நம்ம சின்ன பொண்ணு. படிங்க படிங்க. நான் சுகம், நீயும் நம்ம தோழிகளும் சௌக்கியமா? என் புருஷன் என் மேல உசிரியே வச்சிருக்காரு. எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வராரு. வேலை வேலைன்னு எக்கச்சக்கமா வேலை வாங்கிட்டு இருக்காரு. என்னங்க இது? இவன் கொடுமையான மனுஷனா இருப்பான் போல இருக்கு. ஐயோ, அது இல்லீங்க, நீங்க படிங்க. இது உடம்பு கஷ்டமா இருந்தாலும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இருக்கட்டும். ஏன்னா இங்க குடும்ப பொறுப்பெல்லாம் என் கையில தான் இருக்கு. அக்கா, இப்பவும் நான் 4 மாசமா குளியாம இருக்கேன். 4 மாசமாவா? என்னங்க இது? யாராவது பக்கத்துல எப்படிங்க போவாங்க? அந்த ஊர்ல அவ்வளவு தண்ணி கஷ்டமா? ஐயோ, அது இல்லீங்க, நீங்க மேல படிங்க. உங்க மாமா, உங்க அம்மா, நம்ம ஸ்நேகிதிங்க எல்லாரையும் கேட்டதாக சொல்லவும். நம்ம ஊர் சின்ன போஸ்ட் மாஸ்டர் எப்படி இருக்காரு? அந்த ஆளு கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த உமனா மூஞ்சிய எவ கட்டிக்குவா? நல்ல வேளை நீ என்ன காப்பாத்திட்ட. இல்லன்னா அந்த அனாதையோட அனாதையா. என்னங்க இது? சின்ன பொண்ணை பத்தி தெரியாதா? அது ஒரு பைத்தியம், ஏதோ கிறுக்கு இருக்கு. இதுக்கு போய் பரவாயில்லைங்க, உண்மையைத்தானே எழுதியிருக்காங்க. அவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் அனாதை தானுங்க. அந்த அனாதையோட அனாதையா அந்த ஓட்ட வீட்லயே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பேன். அந்த அசடு உன்னை கண்டாலே ஓடுமே. இப்ப எப்படி? நல்லா விரட்டுறியா? பிரசவத்துக்கு ஊருக்கு வருவேன். இந்த தபாலுக்கு உடனே பதில் தபால் போடும். இப்படிக்கு சின்ன பொண்ணு. அப்படியே அவளுக்கு ஒரு பதில் எழுதுங்க. சொல்லுங்க. அன்புள்ள சின்ன பொண்ணுக்கு காமாட்சி எழுதியது. இப்பவும் இங்க எல்லாரும் சுகம். உன் சுகத்திற்கு பதில். நீ முழுகாம இருப்பது தெரிந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். நீ வாயும் வயிறுமா இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உடம்பை பத்திரமாக பார்த்து கொள்ளவும்
சின்ன போஸ்ட் மாஸ்டர் சௌக்கியமா இருக்காரு. உனக்கு அவரை பத்தி சரியா தெரியாம தப்பா எழுதியிருந்தேன். என்னங்க இது? இதெல்லாம் எதுக்கு எழுத சொல்றீங்க? நான் சொல்றதை எழுதுங்க. சரி, சொல்லுங்க. இப்ப நான் அவரை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்லவரை விளையாட்டுத்தனமா கஷ்டப்படுத்துறதை நினைச்சாலே வருத்தமா இருக்கு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் துடிக்கிறேன். ஆனா அவர் என்ன சொல்லுவாரோன்னு பயமா இருக்கு. நீ எழுதுற மாதிரி அவர் ஒண்ணும் அனாதை இல்ல. எங்க மாமாவே சொல்லிடுச்சு. நானும் மாமாவும் எங்க அம்மாவும் இருக்கிற வரைக்கும் அவர் அனாதை இல்ல. எங்க குடும்பத்துல அவரும் ஒருத்தர். அதனால இனிமே இப்படி எழுதாத. ஐயோ, தண்ணிக்குள்ள என்னையா விழுந்து விழுந்து தேடிக்கிட்டு இருக்க? நான் என்ன தேடினா உனக்கு என்னடி? இங்க வம்பு வளர்க்குற வேலை வச்சுக்கிட்ட கொன்னுடுவேன். போடே அந்த பக்கம். நானா வம்புக்கு வரேன்? நீதானே என்கிட்ட வம்புக்கு வர? இப்போ மரியாதையா போயிடு, இல்ல மேல வந்தனா வாயா பாக்கலாம். ஒரு அடி நகர மாட்டேன். என்ன பண்ணிவிடுவ? வேணும்னா அன்னைக்கு வீசின மாதிரி இந்த கூடைய வீசி பாரு. வாயாண்ணா. ஐயோ அம்மா தாயே, அது விடுமா, அந்த வேட்டி எடுத்து கொடுமா. ஐயா, இத அப்பவே சொல்லி இருக்கலாம்ல. இந்தா. பொட்டப்புள்ள எல்லாருக்கும் பொண்ண கண்டா புல்லரிக்கும். பொட்டப்புள்ள எல்லாருக்கும் பொண்ண கண்டா புல்லரிக்கும். ஆத்தி அடி ஆத்தி, நீ யாருக்கு போடுவ மாலைய மாத்தி? பொண்ண சொல்லி குத்தமில்ல, எந்த நெஞ்சும் சுத்தமில்ல. ஒன்ன சொல்லி குத்தமில்ல, எந்த நெஞ்சும் சுத்தமில்ல. பொட்டப்புள்ள எல்லாருக்கும் ஒன்ன கண்டா புல்லரிக்கும். சொல்லி குத்தமில்ல, எந்த நெஞ்சும் சுத்தமில்ல. பொட்டப்புள்ள எல்லாருக்கும் பொண்ண கண்டா புல்லரிக்கும். ஆத்தி அடி ஆத்தி, நீ யாருக்கு போடுவ மாலைய மாத்தி? உன்னை சொல்லி குத்தமில்ல, எந்த நெஞ்சும் சுத்தமில்ல.
வைக்காதடி பேராசை சிக்காதடி ஏமீசே வேகாதடி ஓந்தோசே அம்மாடி நான் கில்லாடிதான் வைக்காதடி பேராசை சிக்காதடி ஏமீசே வேகாதடி ஓந்தோசே அம்மாடி நான் கில்லாடிதான் கத்து வச்ச வித்தைகளே காட்டிடவே வந்த புள்ளே கத்து வச்ச வித்தைகளே காட்டிடவே வந்த புள்ளே ஏண்டி அடி ஏண்டி என்ன யாருன்னு நினைச்சுங்க போடுற தூண்டி ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல எந்த நெஞ்சும் சுத்தம் இல்ல பொட்ட புள்ள எல்லாருக்கும் புத்தி கெட்டா புல்ல அரிக்கும் பொட்ட புள்ள எல்லாருக்கும் புத்தி கெட்டா புல்ல அரிக்கும் ஆத்தி அடி ஆத்தி நீ பாக்குறது நடி போதைய ஏத்தி ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல எந்த நெஞ்சும் சுத்தம் இல்ல ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல எந்த நெஞ்சும் சுத்தம் இல்ல. அண்ணே என்னடா அப்புறம் என்ன தாமதம்? நேரம் நன்னா இருக்கு, பேச ஆரம்பிச்சிட வேண்டியதானே. அப்ப தாம்பூலம் மாத்திக்கிடுவோம். அது வந்து எவன்டா அவன் இந்த வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறவன்? வேலை தம்பி, நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி நடந்துக்கிறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? என்னையா நல்ல காரியம்? யோ பெரிய மனுஷா, முறை மாப்பிள்ள நான் இருக்கப்போ எவனுக்கோ முடிச்சு போட பாக்குறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? முறை மாப்பிளையா முறை மாப்பிள, இத பாரு, நீ முறையா நடந்திருந்தா நாங்க ஏன் அசல்ல பாக்குறோம்? ஓஹோ, இதெல்லாம் ஓ வேலைதானா? இந்த பாரு, நீ பொம்பளை ஆச்சேன்னு உன்னை இது வரைக்கும் விட்டு வச்சிருக்க. என் குடும்ப விஷயத்துல தலையா நீ யாரு? அது உங்க அக்கால போய் கேளு. ஒதி பெருத்தா உத்தரத்துக்கு ஆகுமா? ஆம்பளைன்னு சொல்லிட்டா மட்டும் போதாதுப்பா, நடந்து காட்டி இருக்கணும். வேலை வெட்டி இல்லாம கோயில் காளையாட்டமா இப்படி நீ ஊரை சுத்திட்டு வந்தா உன்னை யார் மதிப்பாங்க? பஞ்சாயத்து உன் பொண்டாட்டி அடக்கி பேச சொல்லு, இல்லாட்டி இங்க ஒரு கொலையே விடும். எப்பா வேலு, கொஞ்சம் நிதானமா பேசு. விவகாரம் நடந்ததுக்கு அப்புறம் 4 பேர் நியாயம் கேட்கத்தானே செய்வான். என்னையா பொல்லாத நியாயம்? நீங்க செஞ்சது நியாயமா? என்கிட்ட என்னையா குறை கண்டுட்டீங்க? பாரப்பா, உனக்கோ எந்த விதமான வருமானமும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் உங்க அக்கா தான் இந்த குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு வர்றா. இந்த லட்சணத்துல காமாட்சியை வேற கல்யாணம் பண்ணி வச்சு காலமெல்லாம் அவளே உனக்கு உழைச்சு போடணும்னு சொல்றியா? இதெல்லாம் சொன்னா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருது. அப்பா, இவ்வளவு நடந்த பிறகு நமக்கு இங்க வேலை, வாங்க போலாம். இந்த மாப்பிள படிச்சவன், சொத்து பத்து இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ல வேற வேலை பாக்குறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க ஏற்பாடு பண்ணோம். உன் முரட்டுத்தனத்தினால எல்லாத்தையும் கெடுத்து விட்டியே. இனிமே நாங்க அவங்க முகத்தை எப்படி முடிக்க முடியும்? காமாட்சி பிறந்த இடத்துலதான் கஷ்டப்படுறா, போற இடத்துலயாவது சுகப்படட்டுமேனு தான் இந்த சம்மதத்தை பேசி நான் முடிவு பண்ணேன். அவ குடுத்து வச்சது அவ்வளவுதான். உனக்கு கல்யாணம் பண்ணணும்னா கூட உங்க அக்கா வெள்ளத்தாயி கடன் வாங்கித்தான் கல்யாணம் பண்ணணும். வந்தவங்க கல்யாண செலவை ஒத்துக்கிட்டு அவளுக்கு 10 பவுன் வேற போடுறேன்னு சொன்னாங்க. உன்னால அவளுக்கு கட்ட தாலியாவது வாங்கி தர முடியுமா? நிறுத்திக்கமா, என்னால சம்பாதிக்க முடியும், என் குடும்பத்தை நிச்சயமா காப்பாத்த முடியும். நீ சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தி வந்தா நானே அதுல தலையிடுறோம். என்கிட்ட பணம் இல்ல, அதானே நீங்க பெரிய குறையா நினைக்கிறீங்க. இதையே சவாலா எடுத்துக்கிட்டு நான் சம்பாரிச்சுக்கிட்டு வரல. வா மனுஷனா வா, மவராசனா உன் முறை பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போ. யாரு வேண்டாங்கிறா? எல்லாரும் கூடி பேசிட்டாங்களே, நீ மட்டும் ஏங்கா பேசாம நிக்கிற? உன் பங்குக்கு நீ ஏதாவது பேச வேண்டியதானே? ஓஹோ, மத்தவங்க எல்லாம் பேசுறப்போ நாமும் ஏன் வீணா பேசணும்னு இறக்கப்பட்டு விட்டுட்டியா? அக்கா, நான் உன்னை கும்பிடுற சாமியா நினைச்சனே. பெத்தவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாமே நீயாதான் இருந்த. ஆனா இன்னைக்கு உனக்கு பணம் பெருசா போயிடுச்சுல. இந்த தம்பி கேடு கட்டு போனாலும் போகட்டும், ஆனா மக மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டல. பெத்த பாசத்துக்கு முன்னால வளர்த்த பாசம் தோத்து போயிடுச்சுக்கா. எப்படியோ என்ன ஒதுக்கி தள்ளி அனாதையா ஆக்கிட்டீங்க. எனக்குன்னு பேச யார் இருக்காங்க?
பரவாயில்லக்கா, பரவாயில்ல. பணம் இல்லைன்னா பணம் கூட அவனை மதிக்காதுன்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியோ நீ எல்லாம் நல்லா இருந்தீங்கன்னா சரி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ணே, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். எனக்கே ரொம்ப வேதனையா இருந்தது. எதுக்கும் கலங்காத நீங்களே இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் ராமகிருஷ்ணா, எங்க இருந்தோ இந்த ஊருக்கு வந்த என் கூட கொஞ்ச காலம் தான் பழகுன. ஆனா நீ காட்டுற பாசம் கூட என் கூட பிறந்தவளுக்கு இல்லையாப்பா. பரவாயில்ல விடுங்கண்ணே, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. ஹலோ, இத்தனைக்கும் காரணம் அந்த பஞ்சாயத்துக்காரன் பொண்டாட்டி தான்டா. என்ன திட்டம் போட்டு பழி தீர்த்துட்டாடா. ஏன்னே வீணா கவலைப்படுறீங்க? உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் புறப்படுறேன்டா. ஹலோ, இந்த பச்சை கிளிய பார்த்தாலே என் உடம்பெல்லாம் எரியுதுடா. நான் இங்க இருந்தேன்னா ஒருவேளை கொலகாரனா கூட மாறிடுவேன் போல் இருக்கு. ச்சே, அவளாலே இந்த ஊரே எனக்கு வெறுத்து போச்சு. நான் வரேன். அண்ணே கொஞ்சம் இருங்க. என்னது? இதுல 32 ரூபாய் இருக்கு. உங்க செலவு பேச்சுங்கன்னு. கிட்ட கூட முகம் கொடுத்து பேசாம அவ்வளவு வேகமா எங்க போறான் வேலுசாமி? உனக்கு தெரியாதா? அவன் ஊரை விட்டே போறானா? அவ அக்கா பேசியிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டா. இந்த ஊரே கூடி பொண்ணுக்கும் உதவாதவன்னு பேசினதை தாங்கிக்க முடியாம தான் கிளம்பிட்டான். பாவம், அவன் கண்ணு கலங்கி பஸ் ஸ்டாண்டுல நிக்கிறத பார்த்து என் மனசே ஆடி போச்சு. என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டானே. ஒரு வார்த்தை கூட சொல்லலையே பட்டாளத்துல போய் சேர்றேன்னு. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு இல்ல தம்பி, என் மனசு ஆறலப்பா. அக்கா தம்பிங்கிற உறவு அதுக்குள்ளவா விட்டு போயிடும். வெள்ளத்தாயி, என்னடி ஆச்சு? அடி சொல்லடி. அடி அம்மா, அடி அம்மா, தாயே என்னடி ஆச்சு? சொல்லு, பாட்டிக்கு உடம்பெல்லாம் ஆடுதடி. அடி சொல்லடி, அடி சொல்ல. வெள்ளத்தாயக்கா, இப்படி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சேக்கா. பாட்டி, 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 ஏம்மா கொஞ்சம் தண்ணியா கொண்டு வாயாம்மா. பாட்டி, ஐயோ பாட்டி, எங்களை ஏமாத்திராத பாட்டி. பாட்டி, கொஞ்ச நேரத்துல எங்களை கதிகலங்க வச்சுட்டியே. நாங்க என்னமோ நினைச்சிட்டோமே. அம்மா ஐயா, பாட்டிக்கு ஒண்ணு ஆகலையே. அதுக்கு எதுவுமே ஆகாது. அது எப்படியோ தப்பிச்சுக்கிச்சு. அதை விடு. வெள்ளத்தாய் வீட்டுல நடந்து போச்சு. உறவுக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் ஆகலைங்க. வேலை என்ன மிலிட்டரியில சேர்ந்துட்டாரு. அட போய் சத்தமாத்தே சொல்ல. வேலை என்ன மிலிட்டரியில சேர்ந்துட்டாரு. அப்படியா சமாச்சாரம்? ஏன் வெள்ளத்தாயி, இதுக்கு போய் அழுதுகிட்டு இருந்த? எந்த போய் எதையோ வந்து சொல்ல. நானும் அவசர அவசரமா ஒடியாந்தேன். போகப்பா மண்ணாட்டி, போய் வேலையை பாடுறா. சரிங்க பாட்டி, நீ முதல்ல இடத்தை காலி பண்ணு. நீ எங்க வந்து கால் வச்சாலும் உடனே ஒரு கலாட்டா வருது. ஏய் காமாட்சி, கொஞ்சம் நில்லு. என்ன சிட்டு, என்ன? ஆமா, உன் மாமன் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? லெட்டர் வந்துச்சு. அத பத்தி நீ ஏன் கேக்குற? அந்த ஆளை பத்தி எனக்கு என்ன? ஏதோ உன் மாமன் ஆச்சே, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். மாமா பட்டாளத்துல சேர்ந்துடுச்சான். பட்டாளத்துல சேர்ந்தா திரும்பி வரதுக்கு 10 வருஷம் ஆகுமாமே. அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆமா, அதுக்கு நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? நான் ஏன் கவலைப்படுறேன்? ஏதோ ஓ மாமனாச்சே, நீ பாக்குறதுக்கு 10 வருஷம் ஆகுமாமேன்னு நினைச்சேன். ஆமா, உன் மாமன் எல்லாத்தையும் கேட்டு எழுதினாரா? ஆமா, தெரிஞ்சவங்க எல்லாரையும் கேட்டு எழுதியிருந்தாரு. என்ன பத்தி எழுதிருப்பாரு? உன்னை பத்தியா? ஒண்ணு எழுதலையே. உன்னை பத்தி எழுத என்ன இருக்கு? எழுதணும்
எழுதணும்னு நான் சொன்னேன். எல்லாரையும் விசாரிச்சு எழுதினாலும் நீதான சொன்ன. என்னையும் தெரியுமேன்னு கேட்டேன். என்னமோ அந்த ஆள் எழுதுறோம்னு தவம் கிடந்த மாதிரி சொல்றிய. சரிடி, கோச்சுக்காத. இஸ்கு உன்னையடி நான் கோச்சுக்க போறேன். பூவே இளைய பூவே பரந்தரும் வசந்தமே மலர் மீது தேங்கும் தேனே எனக்கு தானே எனக்கு தானே பூவே இளைய பூவே பரந்தரும் வசந்தமே மலர் மீது தேங்கும் தேனே எனக்கு தானே எனக்கு தானே அலையானதே இரவுகளின் இழையானதே உடல் வளர்ந்து அலையானதே இரவுகளின் இழையானதே கிழி இரண்டு கடலானதே எனது மனம் படகானதே இளம் பளிங்கு நகம் தேத்ததே இலவு அதில் முகம் பார்த்ததே இனிக்கும் தேனே எனக்கு தானே பூவே இளைய பூவே இளஞ்சிரிப்பு ருசியானது அது கனிந்து இசையானது புயல் மகளின் குரலானது இருதயத்தில் மழை தூவுது இருபுருவம் இரவானது இருந்தும் என்ன வெயில் காயுது இனிக்கும் தேனே எனக்கு தானே பூவே பரந்தரும் வசந்தமே மலர் மீது தேங்கும் தேனே எனக்கு தானே எனக்கு தானே எனக்கு தானே ஏன்பா தம்பி என்னப்பா எழுதியிருக்கா கடுதாசியில? படிக்கிறேம்மா. அன்புள்ள அக்காவுக்கு உன் தம்பி வேலுசாமி எழுதியது. நான் சுகம், நீயும் காமாட்சியும் சுகமாக இருக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். எனக்கு வேலை கிடைத்தால் பொன்முடிராயன் கோயிலுக்கு பொங்கல் வைப்பதாக வேண்டியிருந்தேன். இந்த கடிதம் கண்டதும் தம்பி ராமகிருஷ்ணனுடன் சென்று பொங்கல் வைக்கவும். இப்படிக்கு உன் தம்பி வேலுசாமி. சாமியே கடவுளே, எங்களை எல்லாம் நல்லபடியா காப்பாத்த.
நான் போய் பூ பறிச்சுட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா. தம்பி, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? சரிம்மா. என்ன போஸ்ட் மாஸ்டர் ஐயா, கதவை சாத்திட்டு நீங்களே லெட்டர் எடுத்துட்டு போறீங்களே? நல்ல பொண்ணுமா நீ. அந்த பிள்ளையாண்டான அழைச்சிட்டு போய் பொங்க வைக்கிறேன்னு தண்ணியில தள்ளி விட்டுட்டு இப்ப அவனுக்கு நல்ல ஜுரம் அடிக்கிறது. ஜுரமா? ஆமாம்மா, கஷாயம் காய்ச்சி கொடுத்துட்டு வந்திருக்கேன். பாவம், அவனுக்குன்னு வேற யாரு இருக்கா? என்ன உடம்புக்கு? ஜுரங்க. ஜுரமா? கைய கொண்டா? எனக்கு இல்லைங்க, எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தருக்கு. அதுக்கு மருந்து வேணும். வியாதிஸ்தரை பார்க்காம எப்படிமா மருந்து கொடுக்கறது? ஜுரம் எதனால வந்துச்சு? தண்ணியில விழுந்ததுனால. நீர் ஜுரமா? கொஞ்சம் இருமா. தம்பி, எழுந்திருப்பா. பாத்துப்பா, முள்ளமா. இப்ப உடம்பு எப்படி பாருக்கு? பரவாயில்லைங்க. கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கஞ்சி சாப்பிடு. வேண்டாங்க, இப்பதான் ரொட்டி சாப்பிட்டேன். கஞ்சி சாப்பிட்டாதான் இப்ப உடம்புக்கு தெம்பு வரும். சாப்பிடு.
ஏன்பா கண்ணு கலங்குது? உடம்பு ரொம்ப வலிக்குதா? இல்லம்மா, பிறந்ததுல இருந்து தாய் தகப்பனை பார்க்காதவம்மா நான். உங்க கைனால இந்த கஞ்சை சாப்பிடுறது நினைச்சா என்ன பெத்த தாயே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. உங்க அன்பையும் ஆதரவையும் பார்க்கும்போது நான் எப்பவுமே நோயாளியா இருக்கணும் போல தோணுது. அப்படிலாம் சொல்லாதப்பா. ஏழைக்கு ஏழைதான் ஆதரவு. விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருந்தப்போ நான் சொந்த பந்தங்களை பத்தி கவலையே படல. ஆனா நோயின்னு படுத்த போதுதான் எனக்கும் சொந்த பந்தங்களா இருக்கணும்னு தோணுது. இப்படி மனசொடிஞ்சு பேசாத தம்பி. உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க நாங்க இருக்கோம். மழை வர மாதிரி இருக்கு. வெளியில எங்கேயும் போகாதீங்க. திரும்பவும் காய்ச்சல் வந்துட போகுது. அண்ணே காத்த பத்துனே. என்ன தம்பி, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. இத வந்துடுறேன். இந்தாங்க. காத்தமுத்து மாமா, என்ன காமாஜி? எங்களுக்கு ஏதாவது கடிதாசி வந்திருக்கா கேளுங்க. அண்ணே, இந்த லெட்டரை கொஞ்சம் அங்க கொடுத்துருங்க. இதை ஏன் தம்பி எங்கிட்ட கொடுக்குற? காமாட்சி தான் பக்கத்திலே நிக்குதே. இல்லண்ணே, எனக்கு அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு, கொடுத்துருங்க. சரி கொடு. மாமா, தபால் கொடுக்கறது தபால்காரங்க வேலை, உங்களது இல்ல. ஆமா, இது என்னோட வேலை இல்லையே. பிடிப்பா அண்ணே, நீயே கொடு. எனக்காக எந்த உதவி கூடவா செய்ய மாட்டீங்க? கொடுத்துருங்க அண்ணே. என்னம்மா அது? நீ யாரு பிடிமா? மாமா, இது நல்லா இல்ல, நான் வாங்கிக்க மாட்டேன், அவரே கொடுக்க சொல்லுங்க. இந்தா தம்பி, நீ குடிப்பியோ வீட்டுக்கு கொண்டுட்டு போய் எனக்கு தெரியாது. தலைக்கு மேல எனக்கு 1000 வேலை கிடக்குது. காமாட்சி, உங்க மாமா லெட்டர் எழுதிருக்காரு. இந்தா. நீங்களே வந்து அதை படிச்சு காட்டுங்க. ஏங்க, நான் லெட்டர் படிச்சுட்டு நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்களே. சொல்றேன், எழுதிக்கங்க. என் பிரியமானவருக்கு உங்கள் அன்புக்குரியவள் எழுதுவது. நாங்கள் சுகம், உங்கள் சுகமறிய ஆவல். நான் இப்போ தினம் தினம் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அன்பான பார்வையை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். என்னால ராத்திரியில தூங்க முடியாது. காரணம், நான் தூங்காம காண்ற கனவுல நீங்க தான் வரீங்க. பகல்லையும் சுய உணர்வோட இருக்க முடியல. காரணம், என் மனக்கண் முன்னால உங்க முகம்தான் தெரியுது. என்னோட கண்ணுலயும் கனவுலையும் உள்ளத்துக்குள்ளேயும் உணர்ச்சிகள்லயும் நிறைஞ்சிருக்கிற உங்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்ன மறந்துடாதீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என் புருஷன். நான் தான் உங்களுக்காக எப்போதும் ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கிற மனைவி. இப்படிக்கு உங்களையே எண்ணி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களோட காமாட்சி.
ஒரே ஒரு நிமிஷம். இந்த லெட்டர் எங்க மாமனுக்கு எழுதி போட வேணாம். இது உங்களுக்கு தான்.